இங்கே வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா? இப்போது அதுவும் அதாவது கீழே இருந்து ஹைக்கிங் வர்றது அது ஒரு வழி, அங்கே ஒரு வழி இருக்குது. அப்படியே போயிட்டு அதோ அந்த ஒரு வழி தெரியுது பாருங்கள், அப்படியே போய் அது மேலே போகலாம். அது மேலே உச்சியில் இருக்கிறாங்க ஆளுங்க, ஆனால் நமக்கு இதில் கேமராவில் தெரியாது, இங்கேருந்து கண்ணில் பார்க்கறதுக்கு தெரியுது. இப்போ நம்ம இங்கேருந்து தான் போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுது, மணி என்ன ஆகுது, 12 ஆகுது கரெக்டாக. 12 மணிக்கு ஏற போகிறோம். எத்தனை மணிக்கு ஏறுறோன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஜனங்க அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்கு, அவங்க ஓன் ரிஸ்க் எடுத்து அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் நாங்கள் எவ்வளோ அடி, அத்தனை அடியில் இருந்து அவ்வளோதான். இங்கே மேப் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் அங்கே போனோம். இப்போ நம்ம மேலே ஏறி வந்திருக்கிறோம். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சேர் போட்டிருக்காங்க நடுவில். இப்போ சின்ன பசங்க ஏறி போயிடுவாங்க. வயசானவங்க இந்த மாதிரி ஏறி வந்தால் மூச்சு வாங்குது இல்லை கால் வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த சேரில் உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம். இது வந்து நம்ம ஊரில் கீழ் திருப்பதியிலேருந்து ஏறி மேலே திருப்பதிக்கு போகல. ஆனால் நம்ம ஊர் திருப்பதியில் படிக்கட்டு இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு வழியும் இருக்குது, இருந்தாலும் நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி போவோம். அந்த அளவுக்கு இது தெரியாது. இது வந்து அப்படியே இந்த மாதிரி இருக்கா, நல்லதாக இருக்குது ஏறத்துக்கு. கொஞ்சம் மூச்சு வாங்குது, சுற்றி மலை. ஆனால் இன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் வந்து ஹாட், இது தான் சன் இருக்குது எல்லாம். மேலே ஏற ஏற வந்து காற்று ஜில்லுன்னு அடிக்குது, கொஞ்சம் லைட்டாக குளிருது, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருக்குது. இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்கள், ராயா குச்சி எடுத்துகிட்டு வராங்க. இருக்குது எங்ககிட்ட, நாங்கள் தான் எடுத்துன்னு வர மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்த ஐடியா இல்லை இந்த மாதிரி ஹைக்கிங் போகிற மாதிரி, அதனால் விட்டுட்டோமா. சரி இப்போ வந்து ட்ரை பண்ணலாம், போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறோம். ஆனால் இந்த மாதிரி குச்சி எடுத்துன்னு வந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க. அங்கே பூச்சி பாருங்கள், ரெட்டும் பிளாக்கும் கலந்து லேடி பக் சொல்லுவாங்க இங்கே. அது நம்ம ஊரில் சங்குப்பூ இல்லை, அதே மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட். அந்த கலரு அந்த ஷேப் எல்லாமே கூட பாரு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, ஆள் தான். இங்கே ஒரு மஷ்ரூம் இருக்குது. இது வந்து அவ்வளோ பாய்சன், கையில் கூட தொடக்கூடாது. இதை இங்கே ஒன்று ஓரத்தில் ஒட்டி நிற்குது, அது எப்படி ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஆனால் பாய்சன், கையில் கூட தொடக்கூடாது. ஏன்னா அப்புறம் ஏதாவது அரிப்பு இல்லை ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, இங்கேயும் ஜனங்க இறங்கி போயிட்டு வராங்க. இங்கேயும் நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது போகலாம். இந்த இடம் ஐயா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, ஸ்னோலாம் பேஞ்சு கரைஞ்சி வந்ததுன்னா அந்த அதாவது தண்ணி வர வழி சொல்லுவாங்கள்ல, அப்படியே சூப்பராக அட்டகாசமாக இருக்குதுங்க. கேரளாவில் இருக்கிறவங்க இந்த இடத்தெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். கொஞ்சம் பாதி தூரம் ஏறும்போது தான் மூச்சு வாங்குது. ஏன்னா கொஞ்சம் அது இப்படி ஸ்டீப்பாக இருக்கா, அதான் செங்குத்தா, அங்கே கொஞ்சம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதோ அங்கேயும் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏறிடலாம் வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதுதான் லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட். ஹலோ மக்களே, நான் ஒரு பெரிய சாதனை பண்ணியாச்சு, உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட், இந்த மலையோட லாஸ்ட்டு. எவ்வளோ எனக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி மலைங்க. இப்போ இங்கே வந்து ஒரு மேப் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, இந்த ஹேரோ மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இங்கே அந்தந்த மவுண்ட்டு சுற்றி மவுண்ட்டு இருக்கா. இப்போ இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர், அது நம்ம வந்து தெரியாதுல்ல. அதனால் இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஏரோ மார்க் வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு நேராக வந்து டெர்மினல், இது வந்து டெர்மினல் மவுண்ட்டா. அப்புறம் இதே வந்து மேர்மோட் மவுண்ட். ஒவ்வொரு மவுண்ட்டுக்கு ஒரு பேர். இந்த ஏரோ மார்க் வச்சோம்னா இதுக்கு நேராக ஒரு மலை தெரியும். அந்த மலையோட பேர் இங்கே அழகாக இது பண்ணியிருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க அப்படி. இது வந்து மலின் மவுண்ட்.
அதான் அந்த மலின் லேக் இருக்குல்ல, அதனோட மவுண்ட் அதுதான். இப்போ சுற்றி இவ்வளோ மலை இருக்குல்ல, இவ்வளோ மலை பேர் வந்து நமக்கு தெரியாதுல்ல. அதனால் இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஏரோ வச்சு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு நேராக என்ன மலை இருக்கோ அந்த பேர் தான் இது, அந்த மலை கோயில். நம்ம ஊரில் கோயிலுக்கு எங்கன்னா போனால் அந்த மாதிரி லைனாக கல் அடுக்கி வச்சுட்டு வருவோம் பார்த்துங்க. இங்கேயும் இந்த ஃபாரினர்ஸும் அதை நம்புகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் அடுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ கல்லுங்களை அடுக்கி வச்சுக்கிறாங்க. உச்சியிலேருந்து அப்படியே இதை பாரு, அங்கங்கே கல்லுங்க. இதோ இங்கே பாருங்க, இதோ இங்கே கூட அடுக்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அடுக்கி வேறு சுற்றி பாதுகாப்பு ஒரு காம்பவுண்ட் வேறு போட்டாங்க. ஒரு வீடு கட்டிட்டு ஒரு காம்பவுண்ட். இங்கே இவ்வளோ உச்சியில் எல்லா கல் வச்சுருக்குறாங்க. இதுக்கு மேலே நம்ம உச்சியில் ஒரு கல் வைக்கலாம். சூப்பர், நின்றுச்சா? வெரி குட். நான் ஒன்று இங்கே மேலே இருக்கனால காற்றுல சிலதெல்லாம் விழுந்துடுது, ஆனால் வச்சிட்டாச்சு. இது வந்து விஸ்லர் சமிட் ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க், எண்ட் ஆஃப் த ட்ரையல். ஆல் தான், இதோட முடிஞ்சு போச்சு ட்ரையலோடையது. இதுக்கு தாண்டி அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, அது கொஞ்சம் டேஞ்சர். அவ்வளோதான். இப்படி சுற்றி கொஞ்சம் காமிக்கிறேன். அங்கே உச்சி மேலே வியூவும் காற்றும் செம்ம காற்று அடிக்குதுங்க. வியூ செம்ம வியூ இருக்குது, அது பாருங்கள். பாருங்க, அணில் பாருங்க, இங்க எட்டி பாக்குது. எட்டி பார்த்துட்டு உள்ள போய் பூந்துக்குச்சு. இங்கடி அழகா எட்டி பாக்குது பாருங்களா. அது ஏதாவது சாப்பாடு போடுவாங்களா என்னன்ட்டு. ஆனா இங்க போர்டு வச்சிருக்கிறாங்க, சாப்பாடு போடக்கூடாது. அவ்வளோதாங்க, ஹைக்கிங் போயிட்டு வந்தாச்சு. மேலே உச்சியை தொட்டுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, போகும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது, இறங்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. ஏன்னா ஏறினதை விட இறங்குறது சீக்கிரம் இறங்கிட்டோம். ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இறங்குற வியூ அப்படியே காமிச்சிட்டே வர பாருங்கள்.